Fort entrance, Gandhi statue. மகாத்மா காந்தி உருவ சிலை, வேலூர் நகராட்சி. வேலூர் போர்ட் இதுதான் ரொம்ப ட்ரெயினில் பார்த்துட்டோங்க. அந்த பக்கம் பார்த்தோம். இது வேலூர் ஃபோர்ட், ஜலகண்டீஸ்வரர் டெம்பிள். இந்த இடத்துல நின்று அப்படியே எடுத்தா சூப்பராக இருக்கும். எடுத்துருவோம். சிலைகள்லாம் போகிறப்ப எடுப்போம். எந்த சிலைகளை உள்ள இதுக்குள்ள இருக்கும். அதான் ஒவ்வொரு கல்லில் ஒவ்வொரு சிலைகள் இருக்குது. இந்த பேர் என்ன? இந்த சிலைகளுக்கு பேர் என்ன தெரியுமா? எது? யாழி. இதுதான் யாழி. கற்பனை சிற்பம் தானே. அது தெரியாது நமக்கு. அது யாழின்னு மட்டும்தான் தெரியும். 3 யாழி, யானமுக யாழி. இங்கே பா எப்படி சிற்பம் எப்படி வடிச்சிருக்காங்கட்டு. இதெல்லாம் அப்படியே இதாக வருது. இதை விட இதுவும் சிறப்பு தான். அந்த இடத்துல வந்து போட்ட போடுற மிஷினே இல்லாமல் உளியை வச்சு சரி போடுறதுல பெரிய விஷயம்தான். காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா அந்த சிலைகளுக்கும் படைச்சிருக்கு. அதே மாதிரி வாட்டில் லூஸ் மாதிரி எதனால் பேசிட்டே போகலாம். ஜலகண்டீஸ்வரர் டெம்பிள் கோபுரம், அதுதான் கோயில். இதெல்லாம் அந்த தேர் டயத்தில் குத்திக்கிட்டு போவாங்க. இப்போல தம்பி தம்பி ஆங்கிளில் வருதுப்பா கையே. அந்த மண்டபத்துக்கு போவோம் பொறுங்க. அது மேப்பில் வந்து ஜலகண்டீஸ்வரர் கோயிலோட தங்கத்தேர். ஆனால் என்ன சட்டர் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இது வந்து கோயிலோட சின்ன தெப்பக்குளம். சும்மா ஒரு 4-5 மீன் இருக்கும் போல். ஆனால் மீன் அவ்வளோவா தெரியல. என்ன அது? ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க முடியாது இந்த கோபுரத்தை பார்த்தா. சிற்பக்கலை வேலூரில் இருக்க கல் பூரா அங்கே தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிற்ப இதாக இருக்குது. அது சவுண்டு ஒரு இது ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்காங்க. சரி, யூடியூப்ல போட்டுறியா? ஆமாம், யூடியூப்பில் போட்டுருவேன். அது பார்த்துக்காக்க உடனே அப்பா இதை காமிச்சிட்டேன் மச்சி. இது நம்ம விக்கி, இது நம்ம பிரபாண்ணே. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தூண்லேருந்து வருவாங்க. வா, யாழி சிற்பம். யாழிலே நிறையா யாழி இருக்கான். அது எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். இது என்ன யாழி? சிங்கமுக யாழி. இது யானமுக யாழி. அதே தானே இருக்குது. வேற குதிரை ஒன்று முன்னாடி இருக்குது. அது என்ட்ரன்ஸில். அப்போல்லாம் எந்த தொழிலும் இல்லை, இந்த கல் தான். ஜான் சர்ச், சர்ச் ஜான் சர்ச். இது எப்போ கட்டினது? இது எப்போ கட்டினது? 1846. ம்,
இதான் நம்ம மினி பாண்டிச்சேரி மாதிரி இருக்குது. பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸில் இப்படி தானே இருக்கும், இதே மாதிரி பாண்டிச்சேரி விஜய் வந்து பாண்டிச்சேரி என்னன்னா அப்படியே இது இப்படியே கிரவுண்டு இங்கிட்டு. கடைசேரி சரக்கு வரவே இல்லை. இது வேலூர் ஃபோர்ட்டில் இருக்க மியூசியம். ஆனால் இப்போதைக்கு க்ளோஸில் இருக்குது. தெரியுங்களே அந்த இதில் தான் அங்கே பழைய காலத்து பீரங்கி, இரும்பு பீரங்கி. ஃபஸ்ட்டு வெறும் அந்த உள்ள நிறுத்திட்டு கம்பு வச்சு குத்துவாங்க. இங்கே ஒரு திரி ஆல்ரெடி சொருகி வச்சுருவாங்க. திரி இங்கே வச்சு பற்ற வைப்பாங்க. கட்டாமுன்னு வெடிக்க பாறை. இது உருண்டை வந்து கல்லா இரும்பா? இரும்பு தானா? 58 பீரங்கி, பிரிட்டிஷ் பீரியட் வெள்ளூர். ஃபுல்லாமே இரும்புலேயே பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு என்னது? பேகம் மகால், இது பாதுஷா மகால். பேகம் மகால். அந்த லெஃப்ட் சைடு அந்த மகால் வந்து பேகம் மகால். இது ரைட் சைடு வந்து பாதுஷா மகால். நம்ம சாப்பிட்ற ஸ்வீட் பேர் மாதிரி இருக்குது. பாதுஷான்றது ஸ்வீட்டுண்ணே. சூப்பராக இருக்குது. கோட்டைக்கு நடுவில் நடந்து போய்கிட்டு இருக்கோம் போல். சொல்றதுக்கானே சுடுறது கோட்டைக்கு இது பூரா ஆளுக வந்துச்சுண்டா இங்கிட்ட இருந்து சுடுறது. இந்த இருக்குண்ணே ஓப்பன், இங்கே வரண்ணே. இந்த கோட்டையோட வியூ பார்ப்போம். இந்த கோட்டையில எல்லாம் புக்கில் படித்ததோட சரி. நம்ம தள்ளி விட்டுட்டா தள்ளி விட்டுருந்தா அப்படியே உள்ள வச்சு நீச்சல் அடிச்சு போவேன். இப்போல்லாம் முதல்ல இருக்காது, ஃபஸ்ட்டு முதலே இருக்கும். என்ன ஒன்று ரெண்டு கூட இருக்காதா என்ன? 1 2 கூட இருக்காது, செது போயிருக்கான். சூப்பராக இருக்குல்ல கோட்டை. செதுத்தை பற்றியா? இதுதான் அருமையாக இருக்குது. இது நெல்லூர் ஃபோர்ட்டோட வாட்ச் டவர், ஈஸ்ட் சைடு. ராஜா எல்லாம் நிறுத்தி வச்சு அம்பு போடுவோம். அம்பு ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு வாட்ச் டவர் வச்சுருக்காங்க. இருக்கு சாப்பிட. இப்போ வந்து நம்ம நெல்லூர் கோட்லேருந்து அடுத்து கோல்டன் டெம்பிளுக்கு வந்துட்டோம். கோல்டன் டெம்பிள் வந்துட்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெம்பிள் உள்ளே இப்போ போய்கிட்டு இருக்கோம். ரோலியா கோல்டன் டெம்பிள் உள்ளே வந்துட்டோம். ஆனால் ஃபோன் அலோடு இல்லை. ஸோ அதனால் இப்போ ஃபோன் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு ஸ்லிப்பரே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். கொண்டு போயிட்டு தான் வரேன்.